காங்கேயம் தொகுதி திமுக அதிமுக வேட்பாளர் உத்தேச பட்டியல். இரு கட்சிகள் சார்பில் களமிறங்க தயாராக உள்ள வேட்பாளர்கள். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக வேலை செய்து வருகின்றன. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் தனது கட்சியினரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டுள்ளது. அதன்படி காங்கேயம் தொகுதியை பொறுத்தமட்டில் யார் யார் களமிறங்க உள்ளார்கள் என்ற உத்தேச பட்டியலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முதலில் திமுகவில் தற்போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக உள்ள மூப்பை சாமிநாதன், அதற்கு அடுத்ததாக காங்கேயம் குட்டப்பாளையத்தை சேர்ந்த கார்த்திகேயன் சிவசேனாதிபதி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல அதிமுகவில் பார்த்தால் 2011 முன்னாள் எம்எல்ஏவும் காங்கேயத்தில் நன்கு அறிமுகமானவருமான NSN நடராஜனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் துரை ராமசாமி அவர்களின் பேரனும் தற்போது வெள்ளக்கோவில் ஒன்றிய கழக செயலாளருமான திரு DRV விஸ்வேஸ்வரன் அவர்களுக்கும் ஏற்கனவே காங்கேயம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுகவின் AS ராமலிங்கம் என்கின்ற முருகவேலுக்கும் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் மூலனூர் பகுதியில் அதிமுக அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த சிவசுகந்தன் அவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நால்வரில் ஒருவருக்குத்தான் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது என்று அதிமுக வட்டாரங்கள் உறுதியாக தெரிவிக்கின்றன. தற்போது திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை தலைவராக உள்ள சிவசுகந்தன் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் தவிர்க்க முடியாத நபராக இருக்கின்றார். இதனால் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. அதிமுகவின் அனைத்து போராட்டங்களிலும் நிகழ்வுகளிலும் முன்னின்று உழைக்கும் உண்மையான விசுவாசி என்று பெயர் பெற்றவர். மூலனூர், தாராபுரம், குண்டடம் என தொகுதி முழுவதும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறையை வலுவாக கட்டமைத்தவர் என்று அதிமுக தலைமை வரை பாராட்டு பெற்றவர். 1977 அதிமுக தொடங்கப்பட்ட காலம் முதல் விசுவாசம் மாறாமல் கட்சி பணியாற்றி வரும் பாரம்பரியமிக்க குடும்பத்தின் வாரிசு என்ற பெருமைக்குரியவர். ஏதேனும் முக்கிய கருப்பொருளை மையமாக வைத்து மாரத்தான் போட்டிகள் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு சமூக பணிகள் மூலம் காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். உதவி என்று வரும் ஏழை எளிய மக்களுக்கு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக செயல்பட்டு வருவதால் காங்கேயத்தில் எங்கு கேட்டாலும் எந்த மக்களும் இவரை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சாதி மத வேறுபாடின்றி அனைத்து சமூக மக்களிடமும் நன்கு பழகக்கூடியவர் சிவசுகந்தன். காங்கேயம் தொகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை அரசு நிர்வாகத்தின் கவனத்திற்கு உடனுக்குடன் எடுத்துச் சென்று அதை தீர்த்து வைப்பதிலும் மும்முரமாக செயல்படுவர் என்றால் அதில் மிகையாகாது. அதிமுக கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் எந்தவித சமரசமும் இல்லாமல் கட்சி பணியாற்றி வருகின்றார். அதிமுக உறுப்பினர் சேர்க்கை முதல் தெருமுனை பிரச்சாரம் வரை சக்கரம் போல சுழன்று வருகின்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் அவர்களுக்கும் உண்மையான கட்சி பற்றாளராகவும் கடின உழைப்பாளியாகவும் திகழும் சிவசுகந்தன் போன்ற துடிப்பான இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பது காங்கேயம் தொகுதியின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தை தரும் என்று கூறுகின்றனர் அதிமுகவின் ஒரு தரப்பினர்.